வெல்கம் சக்ஸி குக்கிங் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாங்க, பால் பேடா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்னலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 3/4 கப் அளவு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்குறேங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 1 கப் அளவு பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. நட்ஸில் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த வகை எல்லாமே நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் வந்து நான் வந்து 1 கப்பு ஃபுல்லுமே எடுத்துருக்கிறேன். அடுத்தது இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம வந்து ஒரு சொட்டு ஆயிலோ எண்ணெயோ சேர்க்க போகிறது இல்லை. இந்த நட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆயில் தாங்க நமக்கு இதுக்கு போதுமான அளவு. நம்ம இன்றைக்கி அடுப்பு பக்கமே போகாமல் தாங்க இதெல்லாம் நம்ம வந்து செய்ய போகிறோம். நமக்கு வந்து கேஸ் எதுவுமே நமக்கு இதுக்கு தேவைப்படாது. ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து கடையிலையும் வந்து பேக்காக வாங்கிக்கலாம், இல்லை நம்ம வீட்லேயும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு சர்க்கரை பொடிசாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம இது எல்லாத்தையுமே 2 சுற்று விட்டு எடுத்து நம்ம வந்து ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாதாம், முந்திரி, கிஸ்மிஸு, எள்ளு, அதே போல் 3/4 கப் அளவு நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இல்லைனா சர்க்கரைனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜீனி இதுக்கு உள்ள வைக்க ஸ்டஃபிங்க்கு சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஒரு 2 சொத்து விட்டு எடுத்து வரலாம். எடுத்து வந்து நீங்கள் வந்து அதை உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும். இப்போ நமக்கு உருண்டை பிடிக்கிற பக்கம் வந்தாச்சு. நம்ம வந்து இதை ஒரு வந்து பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்க வந்தால் தான் ஸ்டஃப்பிங் வந்து நம்ம உள்ளே வைக்கும்போது நம்ம கரெக்டாக நம்ம சொன்னபடி நிற்கும். இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து மேலே வைக்கிறது கவர் பண்ணுறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 3/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக நான் வந்து பால் பவுடர் தாங்க எடுத்துருக்கிறேன். நீங்கள் அளவுக்கு ஏற்றவாறு கூடுதலாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது தாங்க வந்து நம்ம டெசிகேட்டட் கோகோனட்னு சொல்லுது. இது வந்து நம்ம வந்து தேங்காய் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நல்லா துருவி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிசாக சுற்றி விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டனாலே இதே போல் நல்ல பெருன்னு தூள் போல் வந்துடும். 1/2 கப் அளவு இப்போ வந்து கோகோனட் பவுடர் நான் சேர்த்துருக்கிறேன். பால் பவுடரில் ஏற்கனவே நமக்கு இனிப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து 1/2 கப் அளவு ஜீனியை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க, நல்லா மணமாகவும் இருக்கும். 4 பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம இது ஆப்ஷனல் தாங்க. பொட்டுக்கடலை சேர்த்திங்கன்னா இன்னும் அழகாக அந்த டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுத்து காணிக்குங்க. சாப்பிட்றதுக்கு இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 1 கப் அளவு நம்ம வந்து பால் நல்லா காய்ச்சின பால் எடுத்துருக்குறோம். நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் வெளியே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதே அதுக்கு நெய் சேர்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் நமக்கு வந்து கெடாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் வந்து பால் தான் சேர்த்துக்க போகிறேன். கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் தாங்க இதுக்கு தேவைப்படும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணவே வேணாம், பால் சேர்த்துக்கோங்க. இன்னும் நிறைய நமக்கு வந்து பால் ஆகிடுச்சுன்னா திருப்பி நம்ம எல்லா பொருளும் நமக்கு இதுக்கு சேர்க்குற மாதிரி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு நல்லா ஸ்மூத்தாக நமக்கு வந்து மாவு கிடச்சிடுச்சு. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நட்ஸு, பால் பவுடர் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல அருமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பால் ஷேப்புக்கு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் மாவு வந்து ஒரு பால் ஷேப்பில் உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்து லைட்டாக உருட்டிக்கிட்டு கையில் வச்சு இதேமாரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. லைட்டாக விரிஞ்சு வரும். நம்ம எந்த அளவுக்கு பூரணம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து விரித்து வச்சுக்கோங்க. இதே போல் உள்ளங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதே போல் இந்த மாவை சுற்றி நீங்கள் அமுக்கும்போது கீழே இருக்கிற மாவு மேலே அப்படி மூடி எழும்பி வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதே போல் ரவுண்ட் ஷேப்பாக ஆக்கி நீங்கள் வந்து இதே போல் திருப்பியும் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நமக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்லேயே நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. ஆனால் உள்ளே வச்சுருக்கிற பூரணம் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ரவுண்டு ஷேப்போ இல்லைனா என்ன ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் தாங்க எடுத்துருக்கிறேன். இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு. நம்ம வந்து கேஸ் பக்கமே போகணுன்னு தேவையே இல்லை. இதே போல் நம்ம வந்து எல்லா மாவையும் உருட்டி ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து அடுப்பு பக்கம் போகணுன்னு நமக்கு தேவையே இல்லை. இது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். குழந்தை கேட்கும்போது எப்போனாலும் நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். இது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு செம்ம ரேட்டாக இருக்குங்க. ஆனால் இது சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து
ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. டெக்கரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இது எடிபிள் பேப்பர் போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் இருக்கும். நீங்கள் அது வேணாலும் நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதை தான் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்தல பார்த்தீங்கன்னா, இதுக்கு உள்ளே வச்ச பூரணம் இருக்கு இல்லையா, சிலவங்களுக்கு பால் பவுடர்னால் பிடிக்காது. பால் ஐட்டமே பிடிக்காமல் இருக்கும். அவங்களுக்காக அந்த நட்ஸு வந்து கவர் பண்ணாமல் ஒரு 4 உருண்டை நமக்கு வந்து எடுத்து வச்சுருக்குறோம். இதுலேயும் நம்ம இதே அளவுக்கு இந்த கோகோனட் பவுடரை தூவி இதே போல் நம்ம எடுத்துக்கலாம். இது லைட் வந்து புளிப்பு டேஸ்ட்டு வேணுன்றவங்களும் இதை நீங்கள் வந்து தனியாகவே நம்ம வந்து செய்து சாப்பிட்டுக்கலாம். அருமையான நமக்கு வந்து ஸ்வீட் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே இருக்க பூரணம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு தாங்க நம்ம வந்து கவர் பண்ணி நம்ம அதை எடுத்துக்கணும். செமையான அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.